வணக்கம். இன்னைக்கு காலைல 9 மணிக்கு திரிபுராவில் உள்ள அகர்தலால இருந்து வெஸ்ட் பெங்காலில் உள்ள செல்டா வரைக்கும் போயிட்டு இருந்த கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் காலை 9 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. அதாவது திரிபுரா அகர்தலால இருந்து மேற்கு வங்காளத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கும்போது நியூ ஜல்பைகுரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல 7 கிலோமீட்டர் தள்ளி அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் நின்றுகிட்டு இருந்துச்சு. நின்றுகிட்டு இருந்த அந்த ட்ரெயின் மேல பின்னாடி வந்த சரக்கு ரயில் மோதி கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல உள்ள பின்னாடி உள்ள 3 முதல் 5 பெட்டிகள் தரைமட்டமா நாசமா போயிடுச்சு. அந்த ட்ரெயின் இடிச்சதுல நொறுங்கி போயிடுச்சு. இதனால பாத்தீங்கன்னா 15 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 60 பேருக்கு இது வரைக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 15ங்கிறது ஒரு கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னும் நம்ம நிறைய பேர் விபத்தில் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டிகள்லாம் போய் நசுங்கி போய் கிடக்கிறதுனால இன்னும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சரியா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மேலும் நிறைய பலி எண்ணிக்கை, உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சேடான ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே இடிபாட்டில் சிக்கின எல்லாத்தையும் மீட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தெரிகிற அந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் ட்ரெயினில் பயணித்த பயணிகளோட விவரத்தை பற்றி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. மேலும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோர ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுக்காக தேசிய மீட்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு. இது வரைக்கும் காப்பாற்றினவங்க, இறந்து போனவங்கள மீட்டு, அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்டவங்கள மீட்டு இது வரைக்கும் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு விரைந்துள்ளனர். ஸோ கூடிய சீக்கிரம் இடிபாடுகள் சிக்கிய மக்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேட் நியூஸோட தான் இன்னைக்கு நம்ம நாள் தொடங்கியிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிசால கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாச்சு. அதில் மிகப்பெரிய ஒரு சேதாரம், நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப சேடாக இருக்குங்க.